ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக ஸ்டிக்கர்ஸ் செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் தென் ஒரு லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து வேர்டிங்ஸ் மாதிரி கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஸ்டிக்கர் மாதிரி டேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் வரைஞ்சிட்டு அதை கலர் அடிச்சுட்டு அடுத்து என்னன்றதை சொல்கிறேன். ஓகேவா காய்ஸ்? இல்லாட்டி நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட அதை சொல்கிற மெத்தடில் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் ஒன்று, இன்னொன்று வந்து பிரிண்ட் எடுத்து பண்ணுற மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு இந்த எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு வரையலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னன்றது சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா செலோ டேப் தான். ஸோ செலோ டேப் வச்சுக்கோங்க. இப்போ செலோ டேப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செலோ டேப் ஃபஸ்ட்டு தேடி எடுக்கும். டேப் எடுக்க வந்து எல்லாத்துக்கும் டைம் ஆகும். ஸோ எனக்கு அப்படி தான் ஆச்சு. கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு வரைஞ்சதோ இல்லை பிரிண்டட் எடுத்து கட் பண்ணதோ அது மேலே இதை இப்போ நீங்கள் வந்து விட்டுடணும். ஓகேவா? வரைஞ்சதோ எழுதுனதோ பிரிண்டட் எடுத்து விட்டுனதோ அது மேலே இப்போ நீங்கள் விட்டுடணும். சில்டப்பு ஒட்டிட்டிங்களா? ஒட்டினாக்கு அப்புறமேட்டு அதை விட்டுருங்க. ஸோ நான் டிசைன் வேணுமோ அதை எடுத்து பிரிண்டட் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் என்னன்றது சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அப்புறம் வந்து கிழிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒட்டணும் செல் டைப், அந்த செல் டைப் ஒட்டினதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பாலித்தீன் கவர் இல்லாட்டி இந்த மாதிரி ஷீட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஷீட் தேவைப்படும் உங்களுக்கு, இன்விசிபிள் ஷீட். இதுதான் உங்களை செய்ய முடியும் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமானது. சிலோ டைப் எடுத்து இங்கே போச்சு. ஸோ இப்போ சிலோ டைப் எடுத்து இதில் அந்த இன்விசிபிள் ஷீட்டோடு சேர்த்து விட்டுடணும். ஓகேவா? ஒட்டிட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா அவ்வளோதான். இப்போ வேலை முடிஞ்சிச்சு. கடைசி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஸ்டிக்கரில் இந்த செலோ டேப் பாருங்கள். செலோ டேப்பு இவ்வளோ இருக்குது. ஓகேவா? ஸோ இது இவ்வளோன்னு கட் பண்ணி மீதி இருக்கிறத கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ மொத்த பேப்பர் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வீணாயிரும். மீதி இருக்கிறத மட்டும் கட் பண்ணணும். அதுக்கு தான் ஃபுல்லுக்குமே மீதி இருக்கிறது மட்டும் அவங்க கட் பண்ணிருக்கணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக அக்யூரேட்டாக பாதி இருக்கக்கூடாது, கொஞ்சமாக வச்சுருக்கணும். அதில் அப்போ தான் உங்களுக்கு எடுத்துக்கணும். ரெண்டு இதுக்கும் சேர்த்து அவ்வளோதான். ஸோ ரெண்டு ஸ்டிக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ஒட்டி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஜோர்னல் மாதிரி ஸ்டார்ட் பண்ண பேப்பர் இது. ஸோ உங்களுக்கு நான் ஒட்டி காமிக்கிறேன். இந்த ஜோர்னல் இந்த ஸ்டிக்கர் பண்ணவங்களா இப்போ நம்ம உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். பாருங்கள். இது வீட்டில் யாரும் செய்யலாம், பட் வித் த பேரண்ட் பர்மிஷன். ஸோ அந்த கவர்லேருந்து பிரிக்கும் போது செலோ டைப் எக்ஸ்ட்ரா விட்டு தானே பிரிச்சு இது கட் பண்ணணும் கவரை. அதனால் இப்போ சைடில் ஸ்டிக் மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒட்டிட்டோம்னா நமக்கு அவ்வளோ செலோ டைப் இருக்குது தெரியாது. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். எப்படி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிச்சா இந்த இது ஷைனிங்காகவும் தெரியும் மேலே செலோ டைப் போட்டிருக்கோம்ல. ஸோ அவ்வளோதான், ஸ்டிக்கர் ரெடி.